அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில பல்வேறு நியூஸுகள் இன்னைக்கு உலா வந்துகிட்டு இருக்கு. இதில நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எதிரான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? ஏன் பண்றாங்க? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறாங்க. தமிழக அரசோட கேபிள்ல பல சேனல்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு இன்னைக்கு நான் விடை சொல்லலாம்னு வந்திருக்கேன். சேனல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ட கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிருங்க. கீழ ஹைப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதையும் குடுத்துருங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் ஒரு திட்டம் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமா உருவாக்கியிருக்காங்க. ஆனா, அத அடைச்சு உடைக்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு செய்திகள இன்னைக்கு மக்கள் முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத முதல்ல பாருங்க. நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரா இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் வழக்கு. இந்த மாரிதாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த போதைப் பொருள் கடத்தல், கீர்த்தனா அமைச்சர் கீர்த்தனாவுடனான ஒரு தப்பான பிரச்சனை. இதுக்கப்புறம் அந்த ஒரு அவங்க குடும்பத்துக்குள்ள, அதாவது ஆதவ் அர்ஜுனா குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த போதைப் பொருள், லாட்டரி இதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அடிக்கிற நெனப்புல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சிய இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி அவர்கள் நேத்து ஒரு பேட்டி குடுக்குறாரு. அதுல என்னன்னா நெறைய விஷயங்கள சொல்றாரு. இன்னைக்கு அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளுடைய இப்ப கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், இவங்களுடைய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில களமிறங்கி வெற்றியும் கண்டு அமைச்சரா இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய குடும்பம் ஒரு லாட்டரி குடும்பம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, பரப்புரை டைம்லயே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, இங்க லாட்டரி வரப்போது. இது லாட்டரி கட்சியா மாறப்போகுது. எப்படி நம்ம பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஜெயிச்சுருவோம், நம்ம முதலமைச்சர் ஆயிருவோம்னு தெரிஞ்சு, லாட்டரிய இவங்க தமிழகத்துல கொண்டு வரதுக்கு தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு முதல் காயின் நகர்த்துனாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல தான் ஆதவ் அர்ஜுனா இருந்தாரு. ஆனா இருந்தாரான்னு கேட்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. யாருக்குமே அவர தெரியாது. அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல இணையறாரு. பரப்புரை மேற்கொள்றாங்க. வேட்பாளர் ஆகுறாரு. வில்லிவாக்கம் தொகுதியில நிக்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு அவர் அமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட சொத்து பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் போது பல்வேறு விஷயங்கள் குடுத்தாங்க. அதுல அவருடைய மனைவி சொத்த காட்டலன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அப்புறம் அவங்களுடைய கம்பெனிகள் காட்டலன்னு சொல்லிட்டு வந்துச்சு. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா அவங்களுடைய குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, 3ஆ பிரிஞ்சு கிடக்காங்க. புதுச்சேரியில லட்சிய ஜனதா தளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில அவருடைய, அதாவது மார்ட்டின் அவர்களுடைய மகன் நிக்கிறாரு. அவருடைய மார்ட்டின் அவர்களுடைய மனைவி இன்னைக்கு அதிமுகல இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மருமகன் தான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவுடைய சித்தப்பா என்று சொல்லக்கூடிய லீமா ரோஸ் அவர்களின் தம்பியான ஜான் பிரிட்டோ கேரளால சில வழக்குகளை தொடர்புடையவர், லாட்டரி வழக்குகள் தொடர்புடையவர். அது போக போதைப் பொருள் கடத்துறாங்கலாம் சொல்றாங்க. நம்ம வெளிமானத்துக்கு போறது இல்ல அப்படின்றனால இதா இருந்தாலும் தப்பு உறுதியாகி வந்துரட்டும், நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம போயிடலாம். இன்னைக்கு மக்களை யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கட்சியில லீமா ரோஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்துச்சு. லீமா ரோஸ் அவர்கள் அவங்க தொகுதியில ஒரு ஓட்டுக்கு ரூ. 25,000 மேல குடுத்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காங்க. டோக்கன்லாம் எடுத்து வெளிப்படையா நியூஸ்ல வந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அவங்கள கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க யாருக்குமே துப்பு கூட இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மனைவி எடுத்துக்கோங்க டெய்ஸி. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் லடாயில தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிறப்பாலே அவ்வளோ பெரிய பணக்காரர் கிடையாது அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல வரும். அதனால அவங்க குடும்பத்துக்குள்ள நம்ம போக்கூடாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பணக்கார வீட்ல பிறந்த டெய்ஸி அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஆகாது. இது கொஞ்சம் ஒரு மாரியாவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி ஆசிரியரா பிடி சார் மாரி அவருடைய வாழ்க்கை அப்படின்றது தனித்துவமா தொடங்கி வருது. அதுக்கப்புறம் பணங்கள்லாம் வருது. அது அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள அவர் இணைகிறாரு. விசிகாவையும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இணைச்சதே ஆதவ் அர்ஜுனா தான். இது வெளிப்படையா சொல்லாட்டினாலும் கூட இன்னைக்கு அதுதான் உண்மை. இன்னைக்கு விசிகாவும் ஒரு நல்ல கட்சியா மாறிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். இப்படி இருக்கும்போது எப்படி நம்மளுடைய சிஎம் தாக்கலாம் அப்படின்றது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய ஒரு மிகப்பெரிய இலக்கா இருக்கும்போது, யாரையாவது தொட முடியுமா? யாரையாவது கை காமிச்சு நீங்க இந்த தப்பு பண்றீங்கன்னு காட்ட முடியுமா? முடியாது. அப்ப
ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய குடும்பத்தை நம்ம நோண்டுவோம், அப்ப லாட்ரி வரும், லாட்டரிய வச்சு இவங்கள அடிக்கலாம். இன்னைக்கு கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்தவங்களுக்கு 20,00,000 ரூபாய் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக சார்புல இருந்து குடுத்தாங்க. அதையும் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஞாபகப்படுத்தினாரு. அப்ப இந்த பணம் எங்கிருந்து குடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய கேள்விக்குறிய வைக்கும்போது, அழகா பாருங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து தமிழக வெற்றி கழகம் நிதி மூலியமா போன பணம் தான் அது. நிதி எங்கிருந்து வருது அப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சம்பாதிச்ச காசு. அவர் இவ்வளோ நாள் திரைத்துறையில வேலை பார்த்த காசு. இது போக பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ள நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய சொந்த பணம் வந்து நிதியா மாறுது. ஏன்னா, இது மத்த கட்சி மாதிரி வந்து திமுக மாதிரிலாம் என்ன ஊழல் பண்ணிட்டு வந்த கட்சியா நம்ம? அந்த மாதிரி தான். ஏன்னா, அப்பலாம் வந்து அவங்க ஆட்சிக்கே வரல. நம்ம மூலியமா நடந்த ஒரு தப்புக்கு பிராயச்சித்தம் தேடியிருக்காங்க. அவ்வளோதான் அப்படின்றனால, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மரிய வில்சன் அவர்கள் ஜேபிஆர் குடும்பத்துடைய மருமகனான மரிய வில்சன் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு மாசம் ரூ. 5,000 மாதிரி இன்னமும் வந்து அவங்களுக்கு பணம் போயிட்டுருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கலவையா நிதியா குடுத்த ஒரு பணத்த இந்த மாரி கொண்டு வராங்க. அப்ப காசு எது? அப்ப அவங்களுக்கு வந்து போதையில இருந்து போதைப் பொருள் கடத்துனதுல தான் வருது. அப்ப இன்னைக்கு மாரிதாஸ் அவர்களும் ஒரு சங்கி குடும்பத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணசுவாமி அவர்களும் முழுக்க பாஜக, அதிமுக இப்ப கூட அவங்க சீட்டு தரலன்னு தனியா நின்னாப்ல. அது அவங்களோட பஞ்சாயத்து. இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற ஒரே காரணம், ஆதவ அர்ஜுனா மேல வந்து இந்த தப்ப நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா, நம்ம உள்ளாட்சி தேர்தல எப்படியாவது திமுக, அதிமுகவ ஜெயிக்க வச்சிரலாம். ஏன்னா, இன்னி வந்து தமிழக பொதுத் தேர்தல் அப்படின்றது நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு எழுதி வச்சாச்சு. இத வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்ப உள்ளாட்சி தேர்தல வந்து நம்ம கட்டமைப்போம். நம்ம வந்து இனி அடுத்த உள்ளாட்சி தேர்தல்ல இறங்கணும்னா, இவங்கள இதெல்லாம் சொல்லி நம்ம அடிக்கலாம். அப்ப மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்றது அவங்களுடைய ஒரு கணக்கா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேல தப்பா வந்து அலிகேஷன் குடுக்குறது. நான் என்ன கேட்கிறேன், தப்பு சொல்ற உங்களுக்கெல்லாம் தில் இருக்கு, திராணி இருக்கு. நீங்கலாம் சோத்துல உப்பு போட்டு தின்றீங்கன்னா, அவருக்குன்னு குடுக்கப்பட்ட 2 துறைகள் இருக்கு. அதுல இவர் இத பண்ணிட்டாருங்க, நான் பார்த்துட்டேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி யாராவது காட்ட முடியுமா? இல்ல இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக அமைச்சர்களுடைய ஒரு அலிகேஷனா நீங்க காட்ட முடியுமா? இன்னைக்கும் நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வரிசையில நின்னு சாமி கும்பிடுறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. கல்குவாரி தப்பா செயல்படுதுன்னு தெரிஞ்சும் மூடுற நம்மளுடைய காரைக்குடி பிரபு அமைச்சர் அவர்களை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமா நம்மளுடைய மதுபான அவங்களுடைய அந்த அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் இன்னைக்கு சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ துறையில இருந்து வர்ற புது புது விஷயங்கள் வந்து இன்னைக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இத பத்திலாம் யாருமே வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து இன்னைக்கு பேச மாட்டேன்றாங்க. அப்ப இந்த மாரி நியூஸ வந்து இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா, இது வந்து தப்பான ஒரு மைனஸா போகுதுல்ல. அடுத்து 2வது விஷயமா இன்னைக்கு அ த தமிழ் சேனல்ஸ் அதாவது செய்தி சேனல்ஸ் வந்து அரசு கேபிள்கள்ல தடைபடுது. இதுக்கு வந்து உதயநிதி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சது தான் இருக்கிறதுலே பெருத்த காமெடி. பூரா கடன வாங்கி வச்சுக்கிட்டு மக்கள்ட்ட அந்த அரசு கேபிள் நிறுவனத்துக்கு சரிவர பணத்த கட்டாம, அந்த செட்டப் பாக்ஸுக்கான பாக்ஸ கணக்கு காட்டாம, பணம் குடுக்காம போயிட்டாப்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்தோனே இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. கலைஞர் டிவிய நிப்பாட்னா யாராவது பார்ப்பாங்களா? அந்த கருமத்த யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்ப அத நிப்பாட்னா வந்து அவங்களுக்கு காசு வரும்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் நினைக்காது. இன்னைக்கு அவங்களுடைய மிகப்பெரிய அதிக அளவுல வந்து ரீச் ஆகி மக்கள்ட்ட போயிட்டு இருக்கிற ஒரு சேனல நிப்பாட்டினா தான் ஒழுங்கா கொண்டுட்டு வந்து காசை கட்டுவாங்க. இது எந்த அரசா இருந்தாலும் சரி, அவங்க பார்க்கக்கூடிய வேலை அதுவா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளே வந்து ஒரு கேபிள் இதுக்கு அரசு கேபிளா மாறுறதுக்கு முன்னாடி எல்லாருமே கேபிளுக்கு காசு கட்டுவோம். அப்ப நம்ம கட்டி ஓடிட்டே இருந்துச்சுன்னா காசு கட்டுவோமா? கட்ட மாட்டோம். அப்ப உடனே கேபிள்காரர் என்ன பண்ணுவாரு, வந்து வயர கட் பண்ணி விட்டு போவாப்ல. அதுக்கப்புறம் நம்ம போய் யோசிச்சு கட்டுவோம். இந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் நடக்குதே தவிர, ஏன் இந்த மாதிரி சேனல்ஸ கட் பண்றாங்க? முதல்ல புதிய தலைமுறை சேனலுக்கு இந்த பஞ்சாயத்து வந்துச்சு. 41வது நம்பர்ல இந்த சேனல தூக்கி கொண்டு போய் 60வது நம்பர்ல போட்டாங்க. நம்ம ஆட்சி ஏத்து 1 வாரம் கூட ஆகல. அதாவது நம்மளுடைய விஜய் அவர்கள் முதலமைச்சர் வந்து என்ன ஏதுன்னு இன்னும் கோப்பு திறந்தே பார்க்காத டைம்ல நடந்தத நீங்க தான் பண்ணீங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, நீங்க வந்து நீலாங்கரைக்கு வந்து போறது டிராஃபிக் ஆகுதுன்னு புதிய தலைமுறைக்காரன் போட்டான். அதனால நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. என்னடா அது? நாங்க தான் தனி வழியா வந்து கேட்டா ஸ்டாலின் தான் ஏற்படுத்தி குடுத்தாருன்றீங்க. சரி, அவரே ஏற்படுத்தினதா இருக்கட்டும். நாங்க நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வரோம். இதுக்கு சம்மந்தமே இல்லாம பேசுறீங்களேன்னு பார்த்தா, தேடி பார்த்தா 60ஆம் நம்பர்ல அந்த சேனல் இருக்கு. ஏன் இன்னைக்கு 40ஆம் நம்பர்ல பார்த்த மக்கள் 60ஆம் நம்பர்ல பார்க்க மாட்டாங்களா? ஏன் அப்படி நீங்க கேட்குறீங்கன்னு கேட்பீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2,50,000 கோடிக்கு மேல இருக்கிற கேபிள் கனெக்ஷன்ல வெறும் 14,00,000 தான் தமிழக அரசு கேபிள் இருக்கு. நீங்க நம்பலாட்டினாலும் கூட போய் கூகுள்ல செக்அப் பண்ணி பாருங்க. நீங்க ட்ராய்லயே வந்து செக்அப் பண்ணலாம். இந்த அளவு தான் வந்து இன்னைக்கு தமிழக மக்களுடைய அரசு கேபிள்ல 14,00,000 கூட முழுசா கிடையாது. அப்ப இன்னைக்கு நெறைய பேர் வந்து சன் டைரக்ட்டோ இல்ல ஏர்டெல்லோ ஏகப்பட்ட கம்பெனிகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப அவங்கள்ட்டலாம் வந்து நிப்பாட்டினாங்களா நீங்க கேளுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு தரவா போயிட்டு இருக்கு. சேனல்ஸ் பூரா போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாலிமர் சேனல்ஸ் தமிழ் ஜனம்
ஜனம், நியூஸ் 24x7லாம் வந்து தமிழ் ஜனம் முழுசா, சங்கி சேனல், இன்னைக்கு பாலிமர் எடுத்துக்கங்க. முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டதுலேருந்து, எப்ப நான் சொல்றது விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து இன்ன வரைக்கும் வந்து வர்ற சேனல்ஸ் அந்த ஒரு நிகழ்வ கூட 2 நிமிஷம் பிட்டாவோ, இல்ல முழு நேர லைவாவோ வந்து இன்னைக்கு பாலிமர் போட்டுட்டே இருப்பான். எல்லாருக்குமே தெரியும். நியூஸ் 24x7 பார்த்தீங்கன்னா, அந்த சேனல்ல இருக்கிறதெல்லாம் வந்து இந்த கனிம வள கொள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் போவாரு. திடீர்னு பார்த்தா குவாரிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வருவாரு. இந்த விஷயம்லாம் வந்து நியூஸ் 7 24ல ஓடிட்டே இருக்கும். இது எந்த அரசா இருந்தாலும் அந்த அரசுக்கு எதிரா செயல்படுற தொலைக்காட்சிகள். இத வந்து நிப்பாட்டி இப்ப என்ன ஆகப்போகுது? அந்த அப்படி நிப்பாட்டணும்னு நெனச்சா, அந்த 14,00,000 பேருக்கு மட்டும் தான் நிப்பாட்டுவாங்களா? இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வா தான் இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கான சரி பண்றதையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அதுவும் சரியாயிரும் அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாரி சில்லித்தனமான காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் சொல்ற மாரி சொல்லணும்னா, அல்லு சில்லு காரணத்தெல்லாம் கொண்டுட்டு வந்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அடிக்கணும்னு நெனச்சாங்கன்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. முழுக்க முழுக்க மக்களே இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு பதில் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்களை கையில எடுத்து ஒட்டுமொத்தமா பேசுறாங்கல்ல. நான் தெரியாம கேட்கிறேன். பொள்ளாச்சி ஜெயராமன் ஒருத்தர் இருந்தாப்புல. அந்த பொள்ளாச்சியில அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா, 200க்கும் மேற்பட்ட பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள், ஒரு கல்லூரியோட மொத்த பிள்ளைங்களோட வீடியோக்கள வந்து ஏ ஏமாத்தி அதுகள வந்து ரொம்ப பாடாப்படுத்தி வச்சிருக்கிற வீடியோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் என்ன ஆச்சுன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. கேட்டா சிபிஐ போயிருக்கு. அவர வந்து கைது பண்ண போறோம் நாங்க. ஏன்னா பெருந்தலையோட ஒரு பையன். அப்ப அந்த நியூஸ வந்து இன்னைக்கு புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி பேசியிருந்தாருன்னா, நீ மனுஷன்யா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கங்க. அவருடைய மகனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி குடுத்தது. இருக்கிற ஒட்டுமொத்த நிறுவனங்களும் இன்னைக்கு பேரன் பேர்ல தான் இருக்கு. ஆனா அந்த பையனுக்கு 17 வயசே ஆகல. அப்ப இதெல்லாம் வந்து அவர் கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு வந்து துப்பு இல்ல. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. எனக்கு வந்து இங்க பெட்டி வந்துருச்சு. நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு, கேட்க வர்றவங்க அவங்களோட முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அழுக்க முதல்ல பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய ஒரு கருத்து. இன்னைக்கு ஏகப்பட்ட அரசியல்ல பலந்து நின்னு கொட்ட போட்டவங்க பூராமே பார்த்தீங்கன்னா, முழுக்க ஊழல்ல, லஞ்சத்திலயும் கொழிச்சு தமிழ்நாட்டுல முக்காவாசிய வளைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் யாராவது கேட்கணும்னு தோணி எங்கேயாவது மீச வச்ச ஆம்பளைங்க இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து கேளுங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் தப்பு செய்யாத, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நேர்மையான ஆட்சி குடுக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்க முன்வைக்காதீங்க. ஒருவேளை அவங்க தப்பு பண்ணலாம். ஒருவேளை பிற்காலத்துல தப்பு பண்ணலாம். பண்ணுனாங்கன்னா நீங்க வந்து கேளுங்க. அப்ப அவங்க உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க அப்படின்றது என் கருத்து. மறக்காம உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.